வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் மகாராஜா. நித்திலன் சாமிநாதன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்தில் விஜய் சேதுபதி, மம்தா மோகன்தாஸ், சஞ்சனா, சிங்கப்புலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதில் நடிச்சிருந்தாங்க. அனுராக் காஷ்யப் தான் அந்த படத்தில் வில்லனா நடிச்சிருந்தாரு. அவர் வந்து வில்லனா பயங்கரமாக மிரட்டியிருந்தாரு. அதே போல் விஜய் சேதுபதியும் மிகச்சிறந்த ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருந்தாரு. 2018 தான் 96 அப்படின்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து அவருடைய அடுத்தடுத்த படங்கள் வெற்றி பெறாமலே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா எந்த படமும் வெற்றி பெறல. ஸோ அதற்கடுத்து தான் மகாராஜா அந்த படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது. இங்கே வந்து இந்த படம் 100 கோடிக்கு மேல தமிழ்ல மட்டுமே வசூல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ஓடிடிக்கு போயிட்டு அங்கேயும் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. ஹிந்தி சைடு அதிகமா அந்த படத்தை பார்த்து எல்லாருமே பாராட்டுனாங்க. இதை தாண்டி இது சைனாவுக்கும் இப்போ கொண்டு போய் அங்க வந்து கிட்டத்தட்ட 25 நாள் இந்த படம் ஓடிட்டு இருக்குது. இதை தாண்டி இன்னும் ஓடிட்டு இருக்குது. இன்னும் ரன்னிங்ல தான் இருக்கு. ஆனா 90 கோடி அங்க சைனால மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னமும் இந்த படம் அங்க ஓடிட்டு இருக்கிறதால இது 100 கோடி தாண்டி வசூல் பண்ணும். இது மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனையா பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து இப்போ விடுதலை 2 அப்படின்ற மிகச்சிறந்த ஒரு திரைப்படமும் விஜய் சேதுபதிக்கு வந்திருக்கு. ஸோ அந்த படமும் இப்போ ரன்னிங்ல போயிட்டு இருக்குது. அதுலயும் அவருடைய மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த படமும் எல்லாரும் பாராட்டி இந்த படமும் இப்போ சக்சஸா போயிட்டு இருக்குது. மலையாள நடிகர் மோகன்லால் அவர்கள் பரோஸ் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் தமிழ்லயும் ரிலீஸ் ஆக போகுது. இதை ப்ரொமோட் பண்ணும் விதமா தமிழ்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல அவரு ஜெயிலர் படத்தை பத்தி ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஜெயிலர்ல முக்கியமான கேரக்டர்ல மோகன்லால் நடிச்சிருப்பார் ரஜினிகாந்த் சேர்ந்து. ஸோ அந்த காட்சிகள் வந்து கிளைமேக்ஸ் காட்சிலையும் வரும், அதுக்கு முன்னாடியும் வரும். அது ரொம்ப மாசா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா இருக்கும். மோகன்லாலும் அதுல பயங்கரமா இருப்பாரு. ஒரு மாதிரி புலி டிசைன்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கலக்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு லாரி சீனும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு. மலையாளத்துல இவருக்காகவே அது நல்ல வசூலையும் அங்க குவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த நிலையில அதை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல கதை. ரஜினி கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே 2 பேருமே சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கோம். ரொம்ப நாளா இருக்கும். ஸோ அவர் கூட நடிக்கணுன்றது ஒரு ஆசை. ஸோ அதனால நடிச்சது. ஸோ அதனால அந்த கதையும் நல்லா இருந்தது. படமும் நல்லா இருந்ததால அது அந்த அளவுக்கு ஹிட் அடிச்சது. இப்ப கூட நான் நடிச்ச படத்த ஒவ்வொரு படத்தையும் அவர்கிட்ட நான் பார்க்க சொல்லி கேட்பேன். இப்ப இந்த படத்தையும் பார்க்க சொல்லி நான் வர சொல்லியிருந்தேன். ஆனா அவர் ஜெய்ப்பூர்ல கூலி படத்துடைய ஷூட்டிங்ல இருக்கிறாரு. அதனால வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாருன்ற விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் திருச்சியம் 2 முடிஞ்சு 3 படத்தையும் சீக்கிரத்துல எடுக்க போறதா அவர் வந்து தகவல் கொடுத்திருக்கிறாரு. இந்தி நடிகர் வருண் தவான் நடிச்சிருக்கிற படம் தான் பேபி ஜான். இந்த படத்தை கலீஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு தமன் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தை அட்லி தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் நாளைக்கு கிறிஸ்துமஸை முன்னிட்டு வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில இந்த படத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் இப்போ வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ட்விட்டர் பக்கத்துல அவரு இந்த படத்தை ஷேர் பண்ணி இந்த படத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதற்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு டைரக்டர் அட்லி அவர்கள். இதை டேக் பண்ணி அவருக்கு தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2016ல தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்த படம் தான் தெரி. இந்த படத்துடைய அபிஷியல் ரீமேக் தான் இந்த பேபி ஜான். அது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷும் வந்து தளபதி விஜய்க்கு நண்பர். ஸோ அதனால இவங்களுக்காக தான் அந்த வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. கங்குவா படத்துக்கு அடுத்துதான் சூர்யா அவர்கள் அவருடைய 44வது படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படம் மார்ச் 28ஆம் தேதி வரும்ன்ற மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சூர்யாவுடைய 2டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் அதே போல கார்த்திக் சுப்ராஜுடைய ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனமும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக், அதாவது டைட்டில் டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்த டைட்டில் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த படத்தினுடைய டைட்டில் ரஜினி நடித்த ஜானி படத்தினுடைய டைட்டில தான் ஜானின்னு வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு வராங்க. ஆனா ஏற்கனவே பிரசாந்த் நடிப்புல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜானி அப்படின்ற ஒரு படம் வந்தது. ஸோ அந்த படம் வந்து சக்சஸ் ஆகல. ஆனா அதே தலைப்பு தான். ஸோ கொஞ்ச நாளைக்குள்ளே திரும்ப இன்னொரு படத்துக்கு அதை பண்ண போறாங்களா அப்படின்றது வந்து தெரியல. அதனால அந்த டைட்டிலா இருக்காது. வேற ஏதோ இங்கிலீஷ் டைட்டில் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு வராங்க. ஸோ